ஹலோ ஹாய். இன்றைக்கி நம்ம வந்து லெமன் பிக்கல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஊர்லேருந்து கொஞ்சம் லெமன் வந்திருந்ததுங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஊறுகாய் போட்டுடலாம், வெயில் வேறு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா கழுவி தொடச்சி அதில் வந்து உப்பெல்லாம் நல்லா ஸ்டஃப் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ, என்னடா இவ்வளோ உப்பு வைக்கிறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. இதுக்கு தேவையே ஒரு ஊறுகாய்க்கு தேவையே உப்பு தான். ஸோ உப்பு நல்லா ஸ்டஃப் பண்ணி என்ன பண்ணோன்னா, நாங்கள் வந்து வெயிலில் நல்லா காய வச்சோங்க. காய வச்சு ஒரு 10 டேஸ் வந்து காய வச்சு எடுத்தோம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம தாளிக்க ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எவ்வளோ லெமன் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வெந்தயத்தை எடுத்துக்க வேண்டியது தான். அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா கடுகு நல்லா வந்து பொரியிற அளவுக்கு வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணுவோம். தோ இந்த சவுண்டு வரணும். அதை வந்துட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா, கலருக்கு தான் நமக்கு வந்து அதை போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வெறும் இந்த குண்டு மிளகா தான் போடணுன்னா அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் கலரும் கொஞ்சம் நல்லா வரணுன்றதுக்காக ஒரு 2-3 காஷ்மீரி சில்லியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெயை நல்லா ஊற்றிட்டு அப்புறம் கடுகெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது எல்லாமே பவுட்ரு பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, வருத்தோம்ல, அதெல்லாம் பவுட்ரு பண்ணிவிட்டு அதெல்லாம் எடுத்து இதில் வந்து கொட்டிட்டு அண்ட் இதிலிருந்து நம்ம ஊற வச்ச லெமன் எல்லாமே வந்து எடுத்து இதில் போட்டுடலாம். நீங்கள் இந்த ப்ராசஸ்லேயே வந்து நீங்கள் வந்து பார்த்துடணும் உப்பெல்லாம் எப்படி இருக்குது, காரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போவே பார்த்தா தாங்க உண்டு. ஏன்னா நம்ம பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. நாங்கள் பண்ண ப்ராசஸில் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு, காரமும் கரெக்டாக இருந்தது. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டோம். பட் இதுக்கு காரமும் உப்பும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணால் நல்லா வரும். நீங்கள் எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றுறத விட கொஞ்சம் அதிகமாக தான் எப்போவுமே ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போகாது. ஸோ அந்த எண்ணெய் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் அது காரம் எல்லாமே ஈக்குவலாக பிளெண்ட் ஆகி வந்த உடனே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், பிரிஞ்சி சாதம் எல்லாத்துக்குமே வந்து இந்த லெமன் பிக்கிள் சூப்பராக இருக்கும். பாய்ங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கும் லெமன் பிக்கிள் பிடிக்கும்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க.